வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. இது வந்து சோமவல்லியம் சார் எழுதின புக்கு தடையேதும் இல்லைன்னு 41 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. 41ம் மணியான கட்டுரைகள். நான் டக்குனு அப்படியே பிரிச்சோன்னு 2 ஏற்கனவே நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த 2 கட்டுரைகளும். பார்க்கலாம். ஒண்ணு வந்து அதான் கட்டுரைகள்னு அவரு முன்னுரையில சொல்லியிருக்காரே ஒழிய, கதைகள் மாதிரி தான் அத கொண்டு போயிருக்காரு அத. அது வந்து நல்லா இருக்கு அது. முதல்ல அந்த பயிற்சி தரும் பலம் அப்படிங்கிற கட்டுரைக்கு போலாம். இந்த திருச்சி திருவெறும்பூர்ல இந்த பாரத மிகுமின் நிறுவனம் பிஹெச்இஎல். அதுல இருக்கிற ஒரு மணமெழு மன்றம் ஆண்டு விழால வந்து விளையாட்டுப் போட்டி நடக்குது. அதுல வந்து ஒரு பொது மேலாளர் பதவியில இருந்த ஒருத்தர வந்து தொடங்கி வைக்க கூப்ட்டுருக்காங்க. அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்கெட் பால் அந்த ஒரு விளையாட்டு. அதுல அவருக்கு கையில ஒரு பந்த குடுத்து, "நீங்க போடுங்கன்னு" நான் தொடங்கி வைக்கிறதுக்கு அது பந்த குடுக்குறாங்க. குடுத்துட்டு அவரு தொடக்க விழா உரை ஆற்றணும். பந்து அவர் கையில வாங்குனாருன்னா, அவருக்கு அது பழக்கம் இல்ல. எப்படியோ ஒரு மாரிலாம் கை தட்டுறாங்க. இவருக்கு உற்சாகத்துக்கு கை தட்டுறாங்க. ஆனா இவரு போடுறாரே ஒழிய, அ கூட எங்கேயோ இருக்கு, பந்து எங்கேயோ போகுது. அப்புறம் இவரு வந்து கொஞ்சம் இவருக்கு சங்கடம், கூச்சம் இது மாரி வந்தோன்னே, அ அதில எடுத்து ஒருத்தர் வந்து குடுக்குறாங்க. "என்னடா இது விடமாட்டான் போல் இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து குறி பார்த்து கொஞ்சம் கவனமா அந்த கூடைய நோக்கி அந்த பந்த வீசுறாரு. அது முதல்ல போனத விட கொஞ்சம் பரவால்ல. கொஞ்சம் உயரம் போயிருக்கே ஒழிய, மத்தபடி அது கிட்டக்க போல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவரு கொஞ்சம் இவரும் கொஞ்சம் சிரிச்சுட்டாரு. அத ஜோக்கா எடுத்துக்கிட்டாரு. அ அ அவர் திருப்பி போம்போது, இவர வந்து வேலைக்கு கூட்டிட்டு போலாங்கிற மாரி இருக்கும்போது, இவரு "இல்ல நான் எப்படியும் போட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அ பந்த கேட்டாரு. குடுத்துட்டாங்க. அதுக்குள்ள சில பேர் வந்து இத எப்படி போடணும்னு ஒரு டிப்ஸ் அவருக்கு குடுக்குறாங்க. டிப்ஸ் குடுக்கும்போது, இவரு 3ஆம் முறை வந்து அந்த பந்த போடுறாரு. அது கம்பி அந்த வளையத்த வந்து தொட்டுது. அவ்வளதான். விழல. அப்புறம் வந்து ஆனா அதுக்கப்புறம் வந்து இவரு பேசுறாரு. தொடக்க விழா பேச்சு பேசும்போது ரொம்ப சுவையா அமைஞ்சிருது. என்னன்னா, இவரு என்ன சொல்றாருன்னா, "நான் விழா இந்த தொடங்குவதற்கு முன்னாடி சில வீரர்கள் வந்து பயிற்சி செஞ்சுட்டு இருந்தத பார்த்தேன் நானு. ரொம்ப வியந்து போனேன் நானு. ரொம்ப லாவகமா அந்த பந்த எடுத்து கூடைக்குள்ள போடுறாங்க. தரையில தட்டுறாங்க. திருப்பி கூடையில போடுறாங்க. ரொம்ப அப்படியே அதாவது ரொம்ப ஜாலியா அத செய்றாங்க. ஆ இத்தனைக்கும் அந்த அதே வேகத்தில எம்பி எதிரணி ஆட்களும் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அவரு ஒண்ணு நான் என்ன நெனைக்கிறேன்னா, எல்லாரும் இந்த காம்படிஷன் இருந்தும், இத்தன பேர் இருந்தும், மத்த பேரு தடை செஞ்சும் போட்டாங்க அந்த பந்த. ஆனா, எந்த எதிர்ப்பும் இல்லாதபோது, என்ன என்ன நின்ற இடத்துலேருந்து என்னால போட முடியல. 3 முறை முயன்றும் போடல. ஏன்? அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அவங்க பயிற்சி செய்யும்போது பார்த்தேன். அ சின்ன பசங்களா இருந்தவங்களே மிகவும் லாகவமாக செய்தார்கள். பார்ப்பதற்கு சுலபம் போல தான் இருந்தது. ஆனா, நானே களத்தில் இறங்கி கூடையில் போட முயன்றபோது, அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று புரிந்தது. ஏன்? என்ன காரணம்? எனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்கும்போது, அவர்களுக்கு பயிற்சி இருக்கிறது. எனக்கு அந்த பயிற்சி இல்ல. இதுதான் வந்து அதுக்கு போட முடியாததுக்கு வந்து காரணம். ஆ பயிற்சி இல்லாதவர்களுக்கும், இருக்கிறவர்களுக்கும் இடையே எவ்வளவு வேறுபாடு இருக்கு. பயிற்சி இருந்தா வேலை கூட விளையாட்டு போலத்தான். பயிற்சி இல்லாவிட்டால் விளையாட்டே சிரமமான வேலை ஆகிவிடுகிறது. ஆக விளையாட்டிற்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குமே பயிற்சி தேவைப்படுகிறது. அதாவது படிக்கிற மாணவர்கள் வந்து தேர்வு எழுத வேண்டும். தேர்வுக்கு முன்னாடி படிக்கிறாங்க. அ தேர்வு என்பது எழுத்து சார்ந்தது. அதனால படிச்சா மட்டும் போதாது, எழுதிப்பார் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க. மாதிரி தேர்வு எழுதுறாங்க. தேர்வு போலவே அந்த தேர்வையும் எதிர்கொள்றாங்க. அது எதிர்கொள்ளும்போது எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிறாங்க. நேரம் போதாமை, கையெழுத்து சரியின்றி இருப்பது, இது மாரி விஷயங்கள்லாம் அது நெறைய தடவ இந்த பயிற்சி தேர்வு எழுதுறதுனால, அ அந்த பிரச்சனைகள் வர்றதில்ல அவங்களுக்கு. அந்த பயிற்சி வந்து ஒரு நல்ல இத குடுக்குது அவங்களுக்கு. மதிப்பெண் வந்து கிடைக்குது. காரணம் பயிற்சி. எஸ். ஒரு செகண்ட் சார். ஆ பயிற்சி. அதாவது இத
இதே முன்னாடி செஞ்சிடக்கூடாது. இந்த பயிற்சி ஏன் செய்யல? அந்த அதிகாரி பந்தை போட பழகாதது ஒன்றும் பெரிய குற்றமில்லை. அதனால் அவருக்கு ஏற்பட்டது கொஞ்சம் சங்கடம் அவ்வளவுதான். ஆனால் மற்றவர்களுக்கு பிற சமயங்களில் ஏற்படுவது. அதாவது வேலைக்கு தேர்வு செய்யும்போது உங்களைப் பற்றி சொல்லுங்கள் என்ற சாதாரண சிரமம் கொடுக்காத, யோசிக்க தேவையில்லாத கேள்விக்கு கூட சிலர் பதில் சொல்ல தடுமாறுவார்கள். பார்க்கப் போனா அவர்களைத் தவிர அந்த கேள்விக்கு வேறு யாருக்கும் அதிகம் சரியாக தெரிந்திருக்க முடியும். ஆனால் ஒரு சிலரால் அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாது. சுருக்கமாக, கோர்வையாக தேவையானவற்றை அழகாகச் சொல்ல வேண்டும். அப்படிச் சொன்னால் அதன் மூலம் நேர்முகத்தில் தொடக்கத்திலேயே தனக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டு விட முடியும். ஆனால் அதற்கு கூட பதில் சொல்லாமல் தடுமாறுகிறவர்கள் உண்டு. என்ன காரணம்? இப்படிப்பட்ட கேள்விக்கு ஒரு பதிலை அவர்கள் நேர்முகத்தில் தான் தேர்வாளர் முன் தான் முதலாக தயாரிக்கவே செய்கிறார்கள். அப்படி இருக்கும். இப்படி ஒரு கேள்வி வரலான்னு யோசித்து பார்க்கவில்லை. அதனால் அதற்கு முன்கூட்டியே பதில் உருவாக்கியதில்லை. அதனால் பயிற்சி செய்யவில்லை. இப்படிப்பட்ட கேள்விகள் தவிர பொதுவாக நேர்முகத்தில் எப்படி பதில் சொல்வது என்ற அனுபவத்தினை அவர்களுக்கு மனமதனும் பெற்றதில்லை. இப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்களே தான் முனைந்து உருவாக்கிக் கொள்ள வேண்டும். என்ன என்ன கேள்விகள் வரலாம் என்று அனுமானித்து கண்ணாடி முன் அமர்ந்து பதில் சொல்லி பார்க்கலாம். நண்பர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் விவரம் தெரிந்தவர்களும் ஒரு மாதிரி ஒரு மாக் இன்டர்வியூ செய்யச் சொல்லி அத பார்க்கலாம். அதே கேள்விகள் நேர்முகத்தில் கேட்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை. பதில் சொல்லும் விதத்தில், சொல்ல வேண்டிய துரிதத்தில், நிதானத்தில், தெளிவில், அப்போது செய்யும் தேவையற்ற அங்க அசைவுகளில், அ தொனியில், உச்சரிப்புகளில் எத்தனையோ பரிமாணங்களில் மேம்பாடு செய்ய முடியும். பிறர் சொல்லுவதை கேட்க 25% தான் புரியும். செய்வதை பார்க்க 50% புரியும். நாமே செய்து பார்க்கும்போது தான் 75 முதல் 100% வரை புரிபடும் என்று செய்முறை பயிற்சியின் பலம் பற்றி சொல்வார்கள். பயிற்சி என்பது சோதனை களத்திற்கு நம்மை தயார் செய்கிறது. எதிர்பாராமல் நிலைகுலையச் செய்ய வேண்டியவை பற்றி முன் தகவல் கிடைக்கச் செய்து, சரியாக தயாரிக்க உதவி செய்து, வெற்றிக்கும் நமக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை குறைக்கிறது. சும்மா வராத வெற்றியை நிச்சயப்படுத்திக் கொள்ள பயிற்சி நிச்சயமாக ஒரு உதவும் கருவி. இது ஒரு கட்டுரை இதில இருக்கிறது.